கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து ஐஸ்வரோட அம்மாவை கும்முன்னு கும்மி எடுத்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு அட பாவிங்களா, யார் என்ன அடித்தது, ஐயோ பல்லெல்லாம் உடஞ்சிருக்கும் போல, கால்லாம் உடஞ்சிருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரிதாபமாக நடந்து வர இவங்க 2 பேர் குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அங்கிட்டு போய் நின்று பயங்கரமாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி. அடுத்த நாள் வந்துட்டு காலையில் கார்த்தி வந்துட்டு எதை யோசித்தமான இருக்காங்க. தீபா வந்துட்டு என்னாச்சு சார், என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா வந்துட்டு எப்போவுமே மனசு கஷ்டமானா ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போவாங்க, அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அம்மா அங்கே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்போ இங்கேயே இருக்கிற மீனாட்சி அக்காவுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன், அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போகிறாங்க. மீனாட்சி வந்துட்டு என்னாச்சு கார்த்திக் அப்படின்னு கேட்க, அண்ணி உங்ககிட்ட தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அத்தை காணாமல் போனதை நினச்சி வருத்தப்படுறீங்களா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கார்த்திக், கண்டிப்பாக அத்தை கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, சரிங்க அண்ணி, அப்புறம் அம்மா வந்துட்டு எப்போவுமே மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு கோவிலுக்கு போய் அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்களா அண்ணி, அந்த கோவில் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்கே இருக்குன்னு தெரியுமா, நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட அதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஆமல்ல கார்த்தி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஆனால் அந்த கோவில் பேர் தான் கார்த்தி எனக்கு தெரியல, ஊர் பேர் சரியாக தெரியல, ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊர் தான், ஆனால் சரியாக எனக்கு ஞாபகம் வர மாட்டேதே அப்படின்னு சொல்ல, சரிங்க அண்ணி நான் விசாரிச்சுக்கிறேன், உங்களுக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் வந்தால் என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சரி கார்த்தி நானும் வந்துட்டு யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் தீபா வந்துட்டு மைதிலே மீனாட்சி இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம கோவிலுக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி தீபா போகலாம், ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அத்தை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கும் வீட்டில் அத்தை இல்லாததுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் மற்றவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சி ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிற, இதை இவங்ககிட்ட காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கஞ்சாடை காமிச்சிக்கிறாங்க. என்னது ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிவா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோயிலுக்கு தான் போகிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா சாமி முன்னாடி வந்து வேண்டுறாங்க, கடவுளை என் அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவங்கள பத்திரமா வீட்டுக்கு விட்டு வந்து சேர்த்துரு, அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடணும், எப்படியாவது மீனாட்சி அக்காவும் ஆனந்த் சாரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அது மட்டும் கிடையாது கார்த்திக் சார் அவங்க அம்மா இல்லாமல் இருந்ததே கிடையாது, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவர் கவலையே படக்கூடாது, அதுக்கு அவங்க அம்மா இங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு, நான் ஏன் வேண்டுதல் பண்ணுறேன்னு நீ கண்டிப்பாக அத்தையை வீட்டுக்கு கூட்டி வந்து சேர்த்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு வேண்டுதலில் இறங்கிடுறாங்க. எல்லா சீரியலில் இப்படி வேண்டுதலில் இறங்கிட்டிங்கன்னா எப்புட்றா பிரபு அப்படின்னு தான் இருக்குது. தீபா வந்துட்டு அப்படியே வேண்டுதல் பண்ண மீனாட்சியும் மைதிலியும் வந்துட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எடுத்து விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அங்கிட்ட முழு மூச்சாக வந்துட்டு அவங்க அம்மாவை தேடுற அந்த இதில் வந்துட்டு இறங்கிட்டாரு. இந்த பக்கம் செத்த கழுவில் காமிக்கணுமே, மறுபடியும் எப்படிரா வந்துட்டு அபிராமி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பை செட் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. ஆனால் ஸ்டோரி எப்படியுமே வந்துட்டு அந்த செத்த கிழவிக 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி ஐயே இதுக்கு பீத்த சிரிக்கைகளெல்லாம் இருக்குது அப்படின்றத விட கேவலமாக ஒரு குடும்ப பெண்மணிகள் இப்படி இல்லாமல் யோசிப்பாங்க, அதெல்லாம் தாண்டி இல்லைப்பா இவங்க யோசித்துட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு கொடூர சைக்கோவாக மாறிட்டு இருக்காங்க சொத்துக்காண்டி. அவங்க வந்துட்டு அபிராமியை கோவில்லேருந்து வெளியில் கொண்டு வந்து கிட்னாப் பண்ணுறது இல்லைன்னா கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி சீன் போகும். ஆனால் நான் கூட நினச்சேன் எதுக்குடா இப்போ அந்த பாட்டு பாடுறாங்கல்ல க்ளீன் பண்ணுறவங்க ஒருத்தங்க பாடுவாங்க, அவங்கள என்னடா புதுசாக காட்டுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவங்க மூலியமாக தான் கார்த்திக்கு உண்மை தெரிய வரப்போகுது. அவங்க குரூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்களே அபிராமி ஃபோட்டோவை, அது மூலயமா தான் கார்த்திக்கு அவங்க அம்மா இருக்கிற இடம் தெரிய வரும். அப்புறம் கார்த்தி போய் அவங்க அம்மாவை காப்பாற்றுவாங்க. ரியாவை பற்றின உண்மை ஆனதுக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு போகிற மாதிரி ஸ்டோரி வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.